துபாயில் இன்றைக்கான கோல்ட் ரேட் வந்துட்டு 372 ரூபா 75 காசு. 6 மாதத்துக்கு அப்புறம் 450 ரூபா ஆனாலும் சேம் அதே 372 ரூபா 75 காசுக்கு வாங்க முடியும். அது எப்படின்னு தெரியணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு தி லைஃப் ஆஃப் ஏஜே. மலபாரில் ஒரு 3 விதமான ஸ்கீம் வச்சுருக்காங்க. அது என்ன அப்படின்னா 3 மாதம் ஸ்கீமு, 6 மாதம், 1 வருஷம், 12 மாதம் அப்படின்ற மாதிரி ஸ்கீம் வச்சுருக்காங்க. 3 மாதம் ஸ்கீம்லேயும் 6 மாதம் ஸ்கீம்லேயும் நம்மளால் வந்துட்டு ரேட் வந்து பிளாக் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்துட்டு 3 மாதம் ஸ்கீம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஒரு 50 கிராம் வாங்கணும்னா அதுக்கான டவுன் பேமெண்ட் பாதி காசு, ஒரு 25 கிராமுக்குள்ள காசு கட்டிட்டு ரேட் வந்து பிளாக் பண்ணிடலாம். மீதி 25 கிராமுக்கான அமௌண்ட் வந்து நம்ம 3 மாதத்துக்கு அப்புறம் பே பண்ணிக்கலாம். ஒரு 90 நாள் முடிய போகிற டைமில் பே பண்ணிக்கலாம். இதில் என்ன ஒரு பெரிய பெனிஃபிட்னா ரேட் வந்து லாக் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 372 ரூபா 75 காசு இந்த டைமில் நம்ம லாக் பண்ணிவிட்டு ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் 400 ரூபா ரேட்டு மாறினாலும் நம்ம அதே 372 ரூபா 75 காசுக்கு 50 கிராம் வாங்க முடியும். இது வந்து மலபாரில் உள்ள ஒரு ஸ்கீமு. 6 மாதம் ஸ்கீம் என்ன அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஒரு 50 கிராம் இல்லை 70 கிராம் மொத்தமாக வாங்கணும் அப்படின்னா ஃபுல் பேமெண்ட் நம்ம வந்து பண்ணிடணும். 70 கிராமுக்கான ஃபுல் பேமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 6 மாதம் கழிச்சு இப்போ நம்ம 372 ரூபா 75 காசுக்கு நம்ம ஃபுல் பேமெண்ட் பண்ணி லாக் பண்ணிடணும் ப்ரைஸு. ஒரு 6 மாதம் கழிச்சு அதே ப்ரைஸ்க்கு நம்ம வாங்கிக்கலாம், எவ்வளோக்கு காசு கொடுக்குறோமோ அந்த மாதிரி. அடுத்தது 12 மாதம் ஸ்கீம் இருக்குது. 12 மாதம் ஸ்கீம் எடுத்துக்கிட்டோன்னா மந்த்லி பேசிஸ், அது வந்துட்டு மாதம் வந்து ஒரு 2000 ரூபா அப்படின்ற மாதிரி ஒரு 12 மாதத்துக்கு கட்டணும் அப்படின்னா 12 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2000 ரூபா அவங்க தருவாங்க நமக்கு ஃப்ரீயாக. இப்போ நம்ம வந்துட்டு 12 மாதம் நம்ம 2000 ரூபா கட்டணும்னா 24,000 ரூபா ஆகும். ஆனால் 26,000 ரூபாய்க்கு நம்ம வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் இதில் வந்துட்டு ரேட் லாக் பண்ண முடியாது. இந்த 12 மாதம் ஸ்கீமில் வந்துட்டு ரேட் லாக் பண்ண முடியாது. ஆனால் நமக்கு ஒரு 2000 ரூபா போனஸ் மாதிரி எக்ஸ்ட்ரா கிடைக்கும், அவ்வளோதான். இதில் வந்துட்டு கல்யாண மாப்பிள்ளைங்க வந்து நிறைய பேர் வந்துட்டு மஹர் போடணும். இந்த ஸ்கீமில் நான் எது ப்ரோ செலக்ட் பண்ணுறது, எனக்கு ஐடியா இல்லை, எனக்கு இதில் ஏதாவது சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 மாதம் ஸ்கீம் வந்துட்டு சூட்டபிள் ஆகும். 6 மாதம் ஸ்கீம் எப்படி அப்படின்னா என்கிட்ட கையில் சுத்தமாக காசு இல்லையா, ஃபுல் பேமெண்ட் நான் பண்ணணும்னு சொல்கிறீங்க, என் கையில் சுத்தமாக காசு இல்லை, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட ரிலேஷன் சர்க்கிள் அண்ணனோ மாமாவோ இல்லை உங்ககிட்டயோ கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா அதில் வந்துட்டு ஃபுல் உங்களுக்கு 5 பவுன் போடணுமா 10 பவுன் போடணுமா லிமிட்டட் இருக்கும். கிரெடிட் கார்டுக்கு வந்துட்டு இவ்வளோ அமௌண்ட் வரையும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு 12 மாதத்துக்கு வந்து இஎம்ஐ மாதிரி மந்த்லி ஒரு 2000 இல்லை 3000 அந்த மாதிரி பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து 6 மாதம் ஸ்கீமு நம்ம ரேட் லாக் பண்ணிக்கிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இன்னும் ஒரு 10 மாதம் கழிச்சு கல்யாணம், நான் மாதம் மொத்தமாக நான் கோல்டு வாங்கணும் அதுக்காக காசு சேர்த்து வச்சுட்டு இருக்கேன்னு நினச்சி மாதம் நீங்கள் 2000 சேர்த்து வச்சிங்கன்னா ஒரு 10 மாதத்துக்கு அப்புறம் கையில் 20,000 ரூபா இருக்கும். ஆனால் கோல்டு ரேட் வந்துட்டு அதே ரேட்டாக இருக்காது. கோல்டு ரேட் வந்துட்டு நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு ஏறி இருக்கும். 40 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி ஒரு கிராமுக்கு ஏறி இருக்கும். அதனால சொல்கிறேன், காசு இல்லைனாலும் உங்கள் சர்க்கிளில் வந்து உங்களால் மாதம் ஒரு அமௌண்ட்டு கட்ட முடியும், 2000 ரூபா கட்ட முடியும் அப்படின்னா கிரெடிட் கார்டு வச்சுக்கிறவங்ககிட்ட அவங்க தெரிஞ்சவங்க சர்க்கிள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கார்டு மூலிமா வந்து ஃபுல் பேமெண்ட் கொடுத்து மந்த்லி அவங்களுக்கு 2000 ரூபா நீங்கள் கட்டிட்டு ஈஸியாக நீங்கள் வாங்கிக்கலாம். ரேட்டு லாக் பண்ண மாதிரி ஆயிரும், பர்ச்சேஸும் ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகே, இப்போ கல்யாணம் மாப்பிள்ளைக்கு பார்த்துட்டோம். அப்படியே மாமனாருக்கு வருவோம். பொண்ணு கட்டி கொடுக்க போகிறேன், பொண்ணுக்கு வந்து மொத்தமாக நகை எடுக்கணும், நான் எந்த ஸ்கீம் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா 3 மாதம் ஸ்கீம்ஸ் சூஸ் பண்ணலாம். உங்கள் கையில் வந்து கண்டிப்பாக நகை வாங்க போகிறீங்க, உங்கள் கையில் ஒரு பெரிய அமௌண்ட் இருக்கும். நீங்கள் ஒரு 20 பவுன் வாங்க போகிறீங்கன்னா அந்த 10 பவுனுக்கான நகை கையில் காசு வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த காசு வந்துட்டு நம்ம கொடுத்து ஒரு 10 பவுனுக்கான நகையை வந்து பிளாக் பண்ணிக்கலாம், ரேட்டு பிளாக் பண்ணிக்கலாம். ஒரு 3 மாதம் முடிகிற டைமில் அந்த அமௌண்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அப்படி ரெடி பண்ண முடியலனாலுமே கிரெடிட் கார்டு மூலிமா வச்சு அந்த மீதி பணத்தையும் பே பண்ணி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 20 பவுன் வந்துட்டு ரேட் லாக் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். இது கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர்த்துக்கு இந்த ஸ்கீம் வந்து இருக்க தெரியாமல், எனக்குமே வந்து கல்யாணம் பண்ணுற டைமில் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் இருந்தேன். இந்த ஸ்கீம் வந்து முடிய போகுது, எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமாக இது க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால் கல்யாணம் பண்ணுறேன், இன்னும் 1 வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் பண்ண போகிறேன், இப்பயே எதுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு கோல்டு ரேட் வந்துட்டு உயர சான்ஸ் இருக்குது. அது மாதிரி அந்த 12 மாதம் ஸ்கீம் வந்து என்ன கேட்டால் நான் வேணாம்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அது பெருசாக நமக்கு வந்து ப்ராஃபிட் நிற்காது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம மாதம் 2000 ரூபா கட்டுறோம் அப்படின்னா கோல்டு ரேட் வந்துட்டு நம்ம எதிர்பார்த்ததோட அதிகமாகிடும். ஒரு 50 ரூபா அப்படின்னா ஒரு கிராமுக்கு 50 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த காசுக்கு தான் வாங்குற மாதிரி இருக்கும். 2000 ரூபா கொடுத்தா அந்த 2000 ரூபா நமக்கு பத்தாது. அந்த 12 மாதம் ஸ்கீம் வந்துட்டு நான் சூட்டபிள் ஆகாது. அது நமக்கு வட்டி மாதிரி ஆயிரும் எனக்கு தெரிஞ்சு. அது 2000 ரூபா எக்ஸ்ட்ரா தராங்க அப்படின்னா அது வட்டி கணக்கில் வந்துடும்.
அதனால் முஸ்லீம்ஸ் வந்துட்டு அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் முஸ்லீமுக்கு அதுவும் ட்ரை பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். 3 மாதம் 6 மாதம் இந்த 2 ஸ்கீம் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ வந்து முன்னாடி போட்ட வீடியோவும் பாருங்கள்.